தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது தாழ்மை குறித்து. 2 நாளாகமும் 7வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லப்படுகிறது. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்போது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்லப்படுகிறார். ஒரு மனிதனுக்குள்ளே தாழ்மை இருக்க வேண்டும். அவன் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பும்போது பரலோகத்தில் இருக்கிற தேவன் அதை கேட்டு எல்லா பாவத்தையும் இருந்து அவனை மன்னித்து அவனுக்கும் அவனுடைய தேசத்திற்கும் அவர் சேமத்தை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். ஒரு மனிதனுக்குள்ளே தாழ்மை இருக்க வேண்டும். பெருமை அல்ல. பெருமை ஒரு மனிதனை அழித்து விடும். தாழ்மையோ அவனை உயர்த்தும். தாழ்மை என்பது மற்றவர்கள் காணும் விதத்தில் இருக்கிறது அல்ல. அல்லது காந்தியை குறித்து சிலர் சொல்லுவார்கள், அவர் எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தார் என்று சொல்லி. அது அல்ல தாழ்மை. வெளி தோற்றத்திற்கும் தாழ்மைக்கும் சம்பந்தம் கிடையாது. முகத்தை வைத்து அல்லது தேனொரு வார்த்தையை வைத்து நாம் சொல்ல முடியாது. ஒரு மனிதன் தன்னுடைய பாவத்தை உணர்ந்து அதிலிருந்து கடவுளின் கிருபையால் விடுதலை அடைகிற போது தாழ்மையோடு வாழும் நிலையை ஆவியின் மூலம் அவன் அடைந்துகிறான். தாழ்மை என்பது தனக்குள்ளே வளர்த்து கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறான் என்று யாக்கோப்பு சொல்லுகிறார். கர்த்தருக்கு முன்பாக நாம் தாழ்மை உள்ளவர்களாக இருக்கணும். அப்போது நாம் உயர்த்தவும். கர்த்தருக்கு பயப்படுகிற இருதயத்திலே தாழ்மை இருக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதரை குறித்து நான் பார்க்கிறோம். ஒருவன் வேத பாரகன், மற்றொருவன் பரிசேயன். இவர்களிடம் தாழ்மை எப்பொழுதுமே இருக்காது. தன்னை எப்பொழுதுமே உயர்த்தி கொள்கிறவர்களாக காணப்பட்டார்கள். மாயக்காரர்களாக காணப்பட்டார்கள். பிரமாணங்களை வைத்து கொண்டார்கள். ஆனாலும் அதை கடைப்பிடிக்கிறதே கிடையாது. அல்லேலூயா. தன்னை தாழ்த்த வேண்டும். அப்போதுதான் நமக்கு ஒரு உயர்வு கிடைக்கும். நேபுகாத்நேசரை நாம் பார்க்கும்போது ஆணவத்தோடு பெருமை உள்ளவனாக காணப்பட்டான். நான் கட்டின மகா பாபிலோன் என்று சொன்னான். அவனுக்குள்ளே ஒரு பெருமை வரும்போது அவன் விழுந்தான். மனுஷரூபமாய் காணப்பட்டு மரணம் பரியந்தமும் தன்னை தாழ்த்தினார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்குள்ளேயும் அப்படியாப்பட்ட ஒரு தாழ்மை இருக்க வேண்டும். பெருமை உள்ளவர்களுக்கோ தேவன் எதிர்த்து நிற்கிறார். நாம் எப்பொழுதும் மனம் தாழ்மை உள்ளவர்களாகவும் மற்றவர்களை நேசிக்கிற அன்புள்ளவர்களாகவும் மன்னிக்கிற மனப்பக்குவம் உள்ளவர்களாக எப்பொழுதுமே இருக்க வேண்டும். தாழ்மை நம்மளை உயர்த்தும். ஆமென்.